வரலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் கிடைத்தால்தான் நமது குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், மங்களம் நிலைக்கும், குடும்பத்தில் காரிய தடைகள் நீங்கி குடும்பத்தில் இருக்கும் அத்துணை பேரும் மனமகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அதற்கு முதல் ஆலோசனை, பூஜை செய்ய முடியாதவங்களுக்கு உங்கள் வீட்டில் காலை மாலை வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய 21/8/2026 காலை மாலை வீட்டில் விளக்கேற்றுங்கள். அவ்வாறு விளக்கேற்றும் பொழுது ஒரு விளக்கு மட்டும் மஞ்சள் தூள் மேல் வைத்து ஏற்றுங்கள். ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் தூள் பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க. குறைந்தபட்சம் இந்த சூட்சமத்தை செய்தால் கூட போதும். நிச்சயமாக அம்மாவோட அருள் கிடைக்கும். நீங்கள் பெருசாக பூஜை பண்ணா கூட கவலைப்படாதீங்க. இரண்டாவது சூட்சமம், அன்று மாலை 6 மணிக்கு மேலே துளசி தீர்த்தம் வீடு முழுவதும் தெளித்து விட்டால் நிச்சயம் வரமகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் முழுமையாக கிடைக்கும். மூன்றாவது சூட்சமம், அன்று உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். குறிப்பாக வயது முதிர்ந்த தம்பதி சமயந்தராக அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா வரலட்சுமி தாயே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி குறைந்தபட்சம் அதுக்குனாச்சும் முயற்சி பண்ணுங்க. நாலாவது, வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் மனதை அமைதியாக வைத்திருங்கள். காலை மாலை மனதில் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து வரமகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு, எனது குடும்பத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாய் நாங்கள் வாழ வேண்டும், அன்னை வரமகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் எங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு 3 முறை சொல்லுங்க, காலையில் மாலையில். சரிங்களா? 5வது சூட்சமம், தானம் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு ஆடியோலையும் சொல்கிறது, தானத்தை விட சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது அன்னதானமாக இருந்தாலும் சரி, கல்வி தானமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தானமாக இருந்தாலும் சரி, தானம் பண்ணுங்க. வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் உங்களால் பூஜையும் செய்ய முடியல, விரதமும் இருக்க முடியல, மேலே சொன்ன நாளையுமே உங்களால் பின்பற்ற முடியலனா கூட இந்த 5வதாக சொல்லக்கூடிய தானத்தை மட்டும், தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுருக்கோம். அது மண் தீபமாக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பிள்ளையாரை மனசார வேண்டிக்கோங்க. பிள்ளையாரை வேண்டி 2 அக்ஷதையை போட்டு பிள்ளையாரை மனசில் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பைரவரை அதே தீபத்தில் வேண்டி போட்டுட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணி, அதுக்கப்புறம் பைரவருக்கு உண்டான அர்ச்சனை. எனக்கு அர்ச்சனை தெரியாது அப்படின்னா பைரவருடைய பேரை சொல்லி ஓம் பைரவாய நமகன்ற மந்திரத்தையே 108 முறை ஜபிச்சு உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் உடைச்சி 2 தீபம் அந்த